எப்பா சாமி! முதல் நாள்லயே வந்து யார் எலிமினேட் ஆவாங்க அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு. அதே சமயம் யார் பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஆக போறாங்க அப்படின்ற அளவுக்கும் தெரிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட இதே ட்ரெண்ட் மட்டும் இந்த வாரம் ஃபுல்லாவே மெயின்டெயின் ஆச்சுன்னா, கண்டிப்பா பிக் பாஸ் சீசன் 8க்கான ரிசல்ட் இதுதான் அப்படின்றத நம்ம அடிச்சு சொல்லிடலாம். டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8க்கான ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ். இந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்க போது, எல்லாருமே கிட்டத்தட்ட லைன்ல நில்லுங்க. யார் எலிமினேட் அப்படின்ற டென்ஷனில் எல்லாருமே இருங்க அப்படின்ற அளவுக்கு தான் இருந்திருக்குது. பட் இதில் ஒரு மறைமுகமான ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. இந்த ட்ரெண்டிங்கை வச்சே யார் வந்து பிக் பாஸ் சீசன் 8க்கான டைட்டில் வின்னர் ரேஸில் இருக்காங்க அப்படின்றதும் புரிஞ்சுக்கலாம். அதில் வந்து பெருவாரியான மாற்றங்கள் இல்லாத பட்சத்தில் இவர் தான் கன்ஃபார்மாக வின் பண்ணிடலாம்னு சொல்லிடலாம். ஒருவேளை நெக் டு நெக்காக இருந்தால் அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் தங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும் அப்படின்றது தான் நிதர்சனமாக இருக்கிறது. நம்ம இந்த பிக் பாஸ் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, முத்துக்குமரன் அவர்கள் பேசுகிறது நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருந்துச்சு. போதுண்டேப்பா நீ பேசுகிறது மட்டும் நிறுத்துறா அப்படின்ற அளவுக்கு நம்மளே பல வீடியோவில் கிண்டலாக வந்து சொல்லியிருக்கிறோம். நேற்று விஜய் சேதுபதி அவர்களும் நீங்கள் ஏதாவது சொல்கிறதா இருந்தால் தயவு செஞ்சு கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுங்க அப்படின்னு முத்துக்குமரனை வந்து கிண்டல் பண்ணதும் நம்மளுக்கு நினைவிருக்கலாம். ஆனால் முத்துக்குமரன் அந்த ஃபஸ்ட் வீக்லேருந்தே ஒரு டஃப்பான கண்டஸ்டண்ட்டாகவே இருக்கிறாரு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, மக்களுடைய உள்ளங்களை கவர்வதிலும் சரி, உள்ள கண்டென்ட் கொடுக்கறதுலையும் சரி, எல்லாத்துலேயும் முத்துக்குமரன் ஒரு ஸ்டெப் அஹெடாகவே இருக்கார் அப்படின்றத சொல்லலாம். அண்ட் இன்னும் இருக்க டஃப்பான கண்டஸ்டன்ட்னு வந்து பார்த்தோம்னா, இவங்கெல்லாம் டஃப்பான கண்டஸ்டண்ட்டே கிடையாது. 2வது வாரத்துலேயே கிளம்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட சௌந்தர்யா தன்னுடைய பிஆர் பவர் மூலமாக கண்டினியூஸாக 2-3 வாரம் அப்படியே சஸ்டெயின் ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பெர்ஃபார்மன்ஸ் நல்லதோ கெட்டதோ சண்டை போடுறாங்க, கத்துறாங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அந்த பிஆரோட ஆக்டிவிட்டி மூலமாகவும் ஒரு டஃப்பான பொசிஷனை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு தான் ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்குற நேரத்தில் சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு உள்ள வந்து அதிரடியை கிளப்புனாங்க பவித்ரா அவர்கள். போன வாரம்லாம் பார்த்திங்கன்னா, பல ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வந்து கிட்டத்தட்ட 40% ஓட்டு, 25% ஓட்டுன்னு தாறுமாறாக வாங்கியிருந்தாங்க பவித்ரா. ஸோ அவங்களும் ஒரு டஃப் கண்டஸ்டன்ட். அண்ட் முத்துக்குமரனோட ஃபீமேல் வெர்ஷனாக வந்திருக்கக்கூடிய வைல்டு கார்டு கண்டஸ்டண்ட்டாக வந்த மஞ்சரி அவர்களும் முத்துக்குமரன் மாதிரியே அதே மாதிரி பேசியே அவர்களுடைய பேச்சு திறமை மூலமாகவே ஒரு கவன ஈர்ப்பு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்மால் மறுத்த முடியாது. ஸோ ஓவராலாக இந்த 4 பேருக்குள்ள டஃப் பெர்ஃபார்மன்ஸ், டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் எல்லாரும் ஒத்தை கொத்த மோதி பார்த்துடலாம் அப்படின்ற அளவுக்கு இங்கே வந்து இருக்கிற இந்த வார எலிமினேஷன் வீக்கில் வந்து யார் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றத ஒவ்வொருத்தராக வந்து பார்க்கலாம். டாப் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா, முத்துக்குமரன் அவர்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பல ஆன்லைன் ஓட்டிங் பிளாட்ஃபார்மில் 25% அசால்ட்டாக எடுத்துருக்கிறாரு முத்துக்குமரன் அவர்கள். ஸோ இந்த ட்ரெண்டை அப்படியே முத்துக்குமரன் இந்த வீக் வரைக்குமே மெயின்டைன் பண்ணால் நிச்சயமாக அது இனிவரும் காலங்களில் இருக்கிற இனிவரும் வாரங்களில் இருக்கிற அந்த ஓட்டிங் பேட்டர்ன்லையும் இது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா நேற்று எபிசோடில் முத்துக்குமரன் அவர்கள் சொன்ன மாதிரியே இன்னும் ஒரு வாரம் தான் மிஞ்சி போனால் டாஸ்க்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பொட்டி வைக்கிறது, ஃப்ரீஸ் டாஸ்க்கு, ஃபேமிலியெல்லாம் வந்துட்டு போகிறது, அந்த மாதிரியான டாஸ்க் தான் நிறைய வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ்னு யாராலையும் ஸ்கோரும் பண்ண முடியாது, யாரும் நெகட்டிவாகவும் பெரிய அளவில் போக முடியாது. ஸோ இந்த வாரம் இந்த லீடை முத்துக்குமரன் தக்க வைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக பிக் பாஸ் சீசன் எண்டு வரைக்குமே அந்த லீடை வந்து அவர் தக்க வச்சு வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. அண்ட் அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய சௌந்தர்யா வந்து நிறைய டிஃப்ரென்ஸில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு புரியுது. எஸ், 2வது இடம் சௌந்தர்யா தான் இருக்காங்க. ஓவராலாக நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் 12%, 13% அப்படின்ற அளவுக்கு வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. ஸோ முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் இடையான அந்த லீட் அப்படின்றது நிறைய இருக்கும்போது சௌந்தர்யா இந்த ஒரு வாரம் மட்டும் தாறுமாறான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தால் மட்டும்தான் முத்துக்குமரனுக்கு டஃப் கொடுக்க முடியும். இல்லைனா ஜஸ்ட் பிஆர் பவர் மட்டுமே நம்பி லாஸ்ட் டைம் எப்படி மணி வந்து செகண்ட் பிளேஸ் வாங்கினாரோ அந்த மாதிரி பிஆர் பவரை நம்பி சௌந்தர்யா செகண்ட் பிளேஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட வேண்டியதான். 3வது இடத்தில் பவித்ரா இப்போதைக்கு இருக்கிறார். எஸ், பவித்ரா வந்து லாஸ்ட் வீக்லேயே வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்தாங்க, நிறைய ஆடியன்ஸோட ஓட்டு வந்து வாங்கினாங்க. அதே மாதிரி கேப்டன்சி டாஸ்கில் ஒவ்வொரு தடவையும் டஃப்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதும் பவித்ரா தான். கேப்டனே ஆகவில்லைனாலும் இத்தனை வாரம் சஸ்டெயின் பண்ணியிருக்கிறது மக்கள் அன்பு பெற்றதால் மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ பவித்ராவும் அந்த டஃப் கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் பவித்ராவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு டஃப்பான ஃபைட் போகுது செகண்ட் பிளேஸ்க்கு அப்படின்னு அர்த்தம். என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, பவித்ரா சௌந்தர்யா அளவுக்கு நிறைய கண்டென்ட் கொடுக்கலனாலும் ஜஸ்ட் பிஆர் பவர்னால மட்டுமே முதல் 2-3 வாரம் சர்வே ஆன சௌந்தர்யாவை விட பவித்ரா இது சஸ்டெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான் நினைக்கிறேன். இந்த ஒரு வாரம் பவித்ராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சௌந்தர்யாவோட அந்த இரிட்டேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இது டிசைட் பண்ணும் செகண்ட் பிளேஸ் யாருக்கு போகும் அப்படின்றதுக்கு. 3வது இடத்துல மஞ்சரி இருப்பாங்க தான் நான் எதிர்பார்த்தேன். பட் தீபக் அவர்கள் அதிரடியாக வந்திருக்காருன்னு சொல்லணும். அந்த லேபர் விஷயத்தில் வந்து அருண் கூட அவர் போட்ட சண்டை, அவர் உடைந்து அழுதது அப்படின்றது வந்து தீபக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு. அண்ட் குறிப்பாக லாஸ்ட் வீக் கேப்டன் ரஞ்சித் எவ்வளோ சொதப்பினாருன்னு தெரியும். ஆனால் அந்த கேப்டன்சி டாஸ்கில் வந்து ரஞ்சித் ஜெயிக்கிறதுக்கான முக்கிய காரணமாக இருந்ததே வந்து பார்த்திங்கன்னா தீபக்குடைய அதிரடி பெர்ஃபார்மன்ஸ் தான்.
அதே மாதிரி ஒரு கேப்டனுக்கான கெத்தோடு இருக்கிறவருன்னு வந்து பார்த்திங்கன்னா தீபக் தான். ரஞ்சித்தோடைய கேப்டன்சியை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த கேப்டன்சின்றது எவ்வளோ முக்கியமான பொறுப்பு அப்படின்றத எல்லாரும் உணர்ந்திருப்பாங்க. ஸோ தீபக் வந்து இந்த நேரத்தில் 4வது இடத்துல இருக்கிறாரு. தீபக்குக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குற இடத்துல அருண் அவர்கள் இருக்கிறாங்க. தீபக் அருண் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9% 8% டிஃப்ரென்ஸில் வந்து இருக்கிறாங்க. அண்ட் அதற்கு அடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க. ஸோ தீபக் அருண் 2 பேருமே ஒரு கண்டென்ட் கொடுக்குற அளவுக்கு தான் ஜாக்லினும் டஃப்பாக கொடுத்துருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங்லலாம் பயங்கர ஓட்டெல்லாம் வாங்கியிருந்தாங்க மக்கள்கிட்ட. பட் ஜாக்லினுடைய ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் கடந்த சில வாரங்களாக வந்து கொஞ்சம் டவுன் ஃபேஸில் தான் இருக்குது. அது ஓட்டிங்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குது. சொல்லப்போனால் அருணுக்கு கீழெல்லாம் ஜாக்லின் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. ஏன்னா அருணுடைய ஓட்டிங் நல்லா இருந்தபோது அவர் முத்துக்குமரனுக்கு அகேன்ஸ்டாக பேச ஆரம்பித்த போது தான் நமக்கு டப்பா அருண் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவங்கள கீழே இருக்க பார்த்தாங்க. பட் இப்போ அருணை விட ஜாக்லின் கீழே போயிருக்கிறது கொஞ்சம் வருத்தம் தான். அதற்கு அடுத்த இடத்தில் ராணவ், அன்ஷிதா 2 பேரும் இருக்காங்க. 2 பேரும் ஒரு 6% ஓட்டு வாங்குறாங்க. நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்திலே வந்து 2 பேருக்கும் மாறி மாறி தான் ஓட்டு விழுது. ஸோ இது ஒரு டஃப்பான இடமா தான் போகுதுன்னு பார்க்குறோம். அன்ஷிதாவும் ஸ்டார்டிங்கில் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துன்னு தான் இருந்தாங்க. பட் வைல்டு கார்டு என்ட்ரியெல்லாம் வந்ததுக்கப்புறம் அன்ஷிதாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக எதுவும் தெரியல அப்படின்றத நிதர்சனம். நான் வந்து ஒரு டஃப்பான கண்டஸ்டண்ட்டாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சா மஞ்சரி அவர்கள் ரொம்ப ரொம்ப கீழே தான் இருக்கிறாங்க. வெறும் 4% ஓட்டோட தான் மஞ்சரி, ரயான் 2 பேருமே வந்து ஒரு 4-4.5% ஓட்டோட தான் இருக்காங்க. எஸ், நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டு அந்த நேம் தான் கடைசியாக இருக்கிறது. மிக்சர் சாப்பிட்றதாலேயே அவங்களால முன்னாடி இருந்து அனுப்பலான்னு சொல்லியிருந்தோம். போன வாரமே வந்து கேப்டன் ஆகிட்டதால் தப்பிச்சிட்டாரு. ரஞ்சித் அவர்களுடைய நிலைமை தான் ரொம்ப ரொம்ப பரிதாபகரமாக இருக்கிறது. நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வெறும் 2% 3% ஓட்டு தான் அவர் வாங்கியிருக்காரு. ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபன்னான கண்டென்ட்டாவது கொடுத்துருந்தாரு. அவருடைய ஏஜுக்கு வந்து ஃபன்னான கண்டென்ட் கொடுக்குறதுன்றது வந்து மக்களையும் உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸையும் வந்து ஆச்சரியத்தோடு பார்க்க வச்சது. 2 வாரம் வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் அவார்டெல்லாம் வாங்கினார். உண்மையிலே நல்லா தான் பண்ணியிருந்தார். பட் நான் அன்பை வச்சு நான் ஆட போகிறேன் அப்படின்னு சொன்னதுலேருந்து அட்லீஸ்ட் அன்பையாவது ஒழுங்காக காமிச்சாரா அப்படின்னு இல்லாமல் ஒரிஜினல் ஃபேஸே ஒரிஜினாலிட்டியை மறைச்சி ஒரு செயற்கைத்தனமாக பண்ணுற மாதிரி அன்பாக தான் நம்மளுக்கு அது தெரிஞ்சு. ஸோ ரஞ்சித்தோடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வாரமாகவே இவர் எலிமினேட் ஆகணும்னு நினச்சது. பட் 70 டேஸ் வரைக்கும் வந்திருக்காரு அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் பிக் பாஸே வந்து எலிமினேஷன்லாம் பண்ணாமல் வச்சன்னு நிறைய ஆளுங்களை உள்ளே வச்சிருந்தது தான் ஒரு காரணமாக இருக்கிறது. இதில் தான் ரஞ்சித் அவர்கள் தப்பிச்சிருந்தாருன்னு பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கி டேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 3% 2% அப்படின்ற மாதிரியெல்லாம் பல ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் ஓட்டிங் வாங்கியிருக்கிற ரஞ்சித் அவர்கள் மொத்தமாக இந்த இப்போ வாரத்தோட மூட்டை கட்ட வேண்டியதா அப்படின்றது தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு தகவலாக இருக்கிறது. இதே பேட்டர்ன் கண்டினியூ ஆகும் பட்சத்தில் ரஞ்சித் நிச்சயமாக வெளியேற்றப்படுவார். ஒருவேளை டபுள் எவிக்ஷன் அந்த மாதிரி தான் இருந்தால் ரஞ்சித்தோடு ரயான் அவர்களும் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் இன்றைக்கான டேட்டில் வந்து பார்க்குறோம். இன்னும் 4 நாட்கள் இருக்கிறது. எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாரம் எப்படி போகிறதோ அதே பொறுத்து பிக் பாஸுடைய எலிமினேஷன் லிஸ்ட் மட்டும் இல்லை, பிக் பாஸுடைய வின்னர் யாராக இருக்கக்கூடியது அப்படின்ற வாய்ப்பு கூட நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஓட்டை போட்டுட்டீங்களா? யாருக்கு போடுறீங்க? யார் பிக் பாஸ் வின்னராக வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.